சாப்பிட்டுக்க மாட்டீங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களை பிடிக்கும், எனக்கு தெரியும். ஆமா, இது வந்து நிதி நிவாரண நாடகம் பா. நீங்க வந்து ஊர்ல காசு கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, டீ காபி உள்ள எல்லாம் கிடைக்கும் மட்டும் வந்துருக்காரு. ஆமா, சல்லி பைசா கூட இந்த காசுல எடுத்துட்டு போக கூடாது. புதுக்கோட்டை மாவட்டம் நாங்களும் தெரியும் உங்களுக்கு இங்க இருந்து பண்டு வருது. ஆமா, அதனால பந்தலுக்கு கூட முதல்ல நன்றி சொல்லிடுவோம். இந்த தங்க மக்கா எத்தனையோ நாடகத்திற்கெல்லாம் நீங்க கூடியிருப்பீங்க. இந்த நாடகத்திற்கு இப்படி வந்திருக்கீங்க பாருங்க, உங்களை நினைக்கும் போது எங்க மனம்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா குளிர்ச்சியாவே இருக்கு. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா பங்குனி சித்திரையில நாடகம் பார்க்கறது ஒரு இதுதான். வீட்டுல படுக்கும் போது கரண்ட் இருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, கசகசத்துக்கு வாங்குற அந்த நாடகம் வந்துருக்காங்க, அவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வந்துருவீங்க. ஆனா இந்த கார்த்திகை மார்கழி மாதத்துல குளிர் அத்துக்கு அத்து ஆத்தாடி ஆத்தா நாய்கள் கூட இப்ப கிளம்பிடுச்சு ரோட்டுக்கு. ஆமா, நம்ம எல்லாருமே நீங்க நினைக்கலாம், இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாருமே மாலை ஓடுவோம், ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓடுவோம், எல்லாம் பாதி கோஷ்டி மாலை ஓடுறது வந்து உட்காந்துருக்கு. மாலை ஓடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா பக்திக்காண்டி மாலை ஓடுறது ஒரு சில கூட்டம். ஆமா, 2 மாசம் குடிய நிப்பாட்டாக்காண்டி மாலை ஓடுறது ஒரு கூட்டம். இது உண்மையா? ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாலை ஓடுறதுல இந்த ஐயப்பனுக்கு மாலை ஓடுவாங்க, கன்னிச்சாமி குருசாமின்னு ஒண்ணு இருப்பாங்க. ஆமா, கன்னிச்சாமிக்கு குருசாமிக்கு என்ன வித்தியாசம்னா, தன்னோட காசுல மலை ஓட்டா அவன் கன்னிச்சாமி, மத்தவன் காசுல மலை ஓட்டா அவன் குருசாமி. வேற ஒரு வித்தியாசம் ஐயாக்களா. ஆமா, அதனால மனிதர்கள் பூரா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாதத்துல நம்ம மனிதர்கள் பூரா பக்தி காட்டி மாலை ஓட்டு பிரிஞ்சு இருக்கிறான். ஆனா அப்படி இல்லை, நம்மளாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள், ஆனா 5 அறிவு படைத்த மிருகம். நாய்க்கு உகந்த மாசம் இந்த கார்த்திகை மாசம். ஆஹா, எங்கெங்க இழுத்துக்கு தெரியுமா? இந்த நாய் பிறப்புற சமயத்துல இப்ப ரோட்ல பூரா நாயா பிறத்தோட நம்ம 2 வீலர் போய் நாயில முட்டி விழுந்து கையால உடச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நிலம் அப்படி வேற ஒண்ணும் கிடையாது. அதனால என்ன ஐயா கடா வந்தவங்களுக்கு கூட முதல்ல நன்றி சொல்லிடுவான். நன்றியை சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாடகம் வந்து நிதி நிவாரணத்துக்காண்டி நடக்கக்கூடிய நாடகம். நிறைய கலைஞர்கள் இதுல வந்து பங்கெடுத்து வந்திருக்க அத்தனை கலைஞர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு எங்களை காண வந்துள்ள அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்திற்காக நிவாரண நிதி வழங்குவதற்காக பங்களித்த அத்தனை உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாக சங்கரதாசாமி கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாடகம் ஆரம்பிக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூதல் நடிக்கத்தான் செய்ய. ஆமா, விடிய அமைதியா இருந்து இந்த நாடகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஒவ்வொரு மாதத்துல நாடகம் வச்சா அது எந்திரிச்சு போறது தனிப்பட்ட பிரச்சனை. இந்த நாடகத்துல வந்து மிகப்பெரிய நடிகர்லாம் வந்திருக்காங்க. 3 ராஜவாட்டு, 3 சிறிவாட்டு, வள்ளி, 4 நாரதரு. ஆமா, 2-3 பப்புனா 4 பப்புனா போட்டாங்க, 2 பப்புனு விட்டு போயிட்டாங்க. எங்கே வராங்கன்னு ஒன்றும் தெரியல. அதுல சட்டை எனக்கு அவுத்தரச்சுலாம் இருக்கு. ஆமா, வர்றாங்களா தெரியல. சில சமயம் காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கூட பாதியோட திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டோட பிறந்து போறாங்களா என்ன தெரியல. ஐயா, ஆமா, நாங்க வந்து முந்தி வந்த ஊரா முந்திக்கு நிக்கிறாங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆமா, நாம செத்தாலும் நம்ம இனம் வாழணும். ஆமா, நம்ம ஊரா தமிழர்கள் அந்த ஒற்றுமை என்னைக்குமே இருக்கணும். இதுவே ஒரு உண்மையான விஷயம். எத்தனை பேர் மாநிலத்துல வாழ்றோம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலத்துக்காரரும் வாழ்றோம். ஆனா கேரளாவில் கூட இப்ப தற்சமய புயல் வந்ததுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால நம்ம தமிழக மக்கள் நிறைய பேர் பார்வையிட்டு அங்கே போய் நம்ம ஆளுக அப்படிங்கிறதுனால நம்ம பங்கெடுத்து அங்க நிறைய நிதி உதவிலாம் செஞ்சோம், பொருள் உதவி நிதி உதவிலாம் செஞ்சோம். ஆனா நம்ம இங்க கேரளாவுக்கு போனா அங்க செருப்பு கட்டி நம்ம வாங்கிட்டாங்க கொடுமை. இப்ப நம்ம பகுதியிலேயே இந்த திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், இத்தனை மாவட்டத்திலேயே நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்பா, கஜா புயல்ங்கிறது என்ன ஒரு அர்த்தம்னா, ஆமா, இந்த புயலுக்கு பேர் வச்சதே தாய்லாந்து நாட்டுக்காரங்க கஜ. ஆமா, இது வந்து நம்ம கஜா புயல் வச்சோம். கஜாங்கிறது யானைக்கு மறுபெயர். இதுதான் உண்மையான விஷயம். இப்ப காட்டுல யானை மதம் முடிச்சுன்னா என்ன ஒண்ணு, காட்டுல இருக்கிற மரத்தை புறம் ஒடிச்சு தலைவர கழுதுற போனோம். இதே நிலைமை தான் நம்ம பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த மாவட்டத்துல கூட ஏற்பட்டிருக்கு. இதுவே ஒரு உண்மையான விஷயம். அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆமா கதையை தொடங்கிடுவோம். ஆண்டிகளா கூடி பணம் கட்டின கதையா சாமியார்களா கூடி நம்ம நாட்டை பாதி விட்டுட்டாங்க. இதே உண்மையான விஷயம். ஒரு சாமியார் வித்துருவாங்க. ஒரு சாமியார் என்ன பல பெண்களோட குஜால் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். நம்ம ஒரு சாமியார் தான் அட்ரஸ் வாங்கலாம், நம்மளுக்கு உள்ள காவல்துறைகள் கிடக்கு. பல பெண்களோட குஜால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்த உடனே நிறைய பெண்கள் சொல்ல வைக்கப்பட்டு பேசாம இருந்துட்டார். ஒரே ஒரு பெண்ணு மட்டும் என்ன பண்ணிருச்சு, சொல்ல முடியாம வேதனைப்பட்டு மகளிர் காவல் நிலையத்தில் போய் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. ரிப்போர்ட் கொடுத்தவங்க துணிச்சலா ரிப்போர்ட் கொடுத்தவங்க மகளிர் காவல் நிலைய பெண் அதிகாரி போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த சாமியார் பேரை அரெஸ்ட் பண்றதுக்காண்டி ஆசிரமத்துக்கு போறாங்க. ஆசிரமத்துக்கு போன உடனே இந்த சாமியாரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி விரும்புன்னு மகளிர் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோட இந்த சாமியார் பேர் என்ன சொல்றேன், இப்படி சுத்தி முத்தி பார்த்து
பொண்ணை மறுபடியும் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பாரு இந்த எஸ்ஆர் ரெண்டு போர்டு போட்டு ஏண்டா பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன் தான் ஆசிரமம் மாதிரி இருக்கு அவனுக்கு கெடுக்க மாணவ இந்த பொம்பளை கெடுத்தே கெடுக்கலடா நான் ஆன்மீகவாதி கெடுக்கவில்லை அப்படின்ட்டேன் இந்த பொம்பளை கேட்டு கேட்கிறாங்க இவன் கெடுத்தானா இவன் தான் கெடுத்தேன் எழுவட்டவையா அப்படின்னு இது சொல்லுது ரெண்டு பேருக்கும் மகளிர் காவல் நிலையத்துல பஞ்சாயத்து பண்ண முடியல உடனே என்ன பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டுக்கு தீர்ப்பை மாத்திட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பண்ண முடியல கோர்ட்ல பாத்துக்கிறா அப்படின்ட்டாங்க விழுந்து கோர்ட்ல போட்ட உடனே நீதிபதி கேட்கிறாரு ரெண்டு பேரையும் கூண்டுல நிப்பாட்டி இந்த சாமியார் இந்த பொம்பளையை கெடுத்தாடா அப்படின்னு கேட்கிறாரு சாமியார் நான் சுத்தரை கெடுக்கிறாரு இந்த பொம்பளை கேட்டா இதுதான் கெடுத்தேன் எழுவட்டவையா அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ண முடியாம மறுபடியும் நீதிபதியை குழம்பி போயிட்டாங்க குழம்புட உடனே நீதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு சாமியார் கெடுக்கிறேன் இது பொம்பளை கெடுத்துன்னு சொல்லுது இவங்க ரெண்டு பேருக்கு என்னால தீர்ப்பு வழங்க முடியல ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும் வழங்குறதுக்கு நான் முடிவு இருக்கேன் எப்படி கேட்டீங்கன்னா இந்த சாமியார் பேர் கெடுக்குறேன் அந்த பொம்பளை கெடுத்துங்கிறது இந்த சாமியார் பேரை விரும்பு கூட்டிட்டு போய் இவனுக்கு ஆன்ம பரிசோதனை பண்ணுங்க ஆன்ம இருந்துச்சுன்னா அவன் கெடுத்தம்னு இருக்கான் ஆன்ம இல்லைன்னா அவன் கெடுக்கலைன்னு அர்த்தம் தீர்ப்பு வாங்கிட்டாரு நீதிபதி வழங்கினா பார்த்துக்க நான் போலீஸ்காரங்க இந்த சாமியாரை கூட்டிட்டு போறாங்க தலையில அடிச்சுட்டு என் கிரகம் சொல்றா நாங்க போலீஸ் வேலைக்கு வந்தா அந்த சாமியார் மேல ஆன்ம பரிசோதனை வழங்குறாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க கூட ரெண்டு டாக்டர்களும் மருத்துவர்களும் போறாங்க போனா பார்த்துக்க மோகன்தாசன் பெரிய அரை கிலோ சாமியார உள்ள விட்டாங்க உள்ள விட்டு இந்த எல்இடி டிவி இருக்கு பாரு திரைப்படம் மாதிரி பெரிய டிவி இந்த டிவி செவத்துல மாட்டி இந்த டிவிக்கு முன்னாடி இந்த சாமியார் கையில ஒரு சேரை போட்டு இருக்கையை போட்டு இவரை உட்கார வச்சு என்ன பண்றாங்க இந்த 4 போலீஸ்காரங்க வெறும் சிடி கேசட்டா தந்தாங்க சீடி கேசட் என்ன சீடி கேசட் நீ வாட்டுக்கு வேற சீடி கேசட் நினைக்காத அந்த பலான கேசட் சீடி கேசட்டா உள்ள இருக்காங்க இந்த சாமியார் பேர் முத கேசட் உள்ள இருக்காங்க ஏன் சாமியார் பேர் ரூம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரூம்ல இருந்து டாக்டர் கேட்கிறாரு சாமியாருக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படி கேட்கிறாரு ஒன்னும் வண்டி செல்ஃப் எடுக்கல அப்படின்னாங்க மறுநாள் உட்கார வச்சு அதே மாதிரி பொண்ணுக்குள்ள வெறும் கேசட்டா போடுறாங்க அந்த கேசட்டா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி கேசட்டா போடுறாங்க மறுபடியும் சாமியார் இப்படியே உட்காந்துருக்கேன் உட்காந்து ரூம்ல வந்து டாக்டர் இருக்கிறார் சாமிக்கு இப்ப ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படி இருக்கிறார் வண்டி இப்படி கூட செல்ஃப் எடுக்கல போயிருக்கு அப்படின்றாங்க 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு இந்த சீடி போட்டு இருந்தாரு போலீஸ்காரு கேசட் இவர் லீவை போட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டாரு இவரு ஆம்பளை தானே இவருக்கு எவ்வளவு நேரம் பாப்பேன் இவருக்கு ஆண்மை இருக்காதா அப்படின்னு சாமியார் பேர்ல நிர்வாகத்தையும் விடுதலை பண்ணிட்டாங்க ஆமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க விடுதலை பண்ண உடனே சாமியார் ஆசிரமத்துக்கு வந்துட்டேன் வந்த உடனே சீடர்கள் கூட கேட்டுக்காரு என்ன சாமி உங்களை 3 நாளா உட்கார வச்சு வெறும் பாட்டு படமா போட்டுருக்காங்க சாமி படமா போட்டுருக்காங்க உங்களுக்கு இத்தனை கூட ஆசை இல்லையா இத்தனை கூட நோக்கம் இல்லையா அப்படின்னு சாமியார் போய் சொல்லிட்டாங்க அட போங்க 3 நாள் உட்கார வச்சு போட்டாங்க வெறும் பாட்ட படத்தை தாண்டா போட்டாங்க ஒரு புது படம் போடுவாங்க ஒண்ணு கூட போடுறா சனி முடிச்சவங்க நம்ம ஆசிரம கேசட் வேற இடையில போட்டாங்க சூப்பரா இருந்துச்சுடா அப்படின்றாங்க சாமியார்களா சேர்ந்து ஆண்டிகளா சேர்ந்து மரம் கட்டின கதையா நம்ம ஆளுலாம் ஆண்டிகளா சேர்ந்து மரம் கட்டிட்டாங்க இந்த சக்கி வாசித்தவங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல சக்கி வாசித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 144 அடி உயரத்துல ஒரு சிலை பண்ணி வச்சிருக்காங்க சிவன் சிலை இல்ல அந்த சக்கி வாசித்தவன் சிலையா இருக்கும் போல அதே மாதிரியே இருக்கு நிலைமை அப்படி ஏன்னா இந்த பழங்குடி இனத்து மக்களுடைய 44 ஏக்கரை அபகரிச்சு அவங்க கட்டுறாங்க இப்படிலாம் நாடு போயிட்டு இருக்கீங்கனால அப்படிங்கனால நான் ஐயா இனிமே வருங்காலங்கள்ல நீங்க எல்லாம் சுதாரிச்சு எல்லாரும் இளைஞர்களா நல்ல நம்பிக்கையோட தீர்மானத்தோட இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல